வணக்கம். ரிஷபராசி சனி வக்ர பலன்கள் 2024. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத தன லாபங்களும், தன லாபம்னா என்ன, செய்கிற தொழிலில் அதிகப்படியான தொழில் வளர்ச்சி இருந்தால் தன லாபம் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டுமென்றால் கையில் காசு பணம் இருக்க வேண்டும். பணமில்லாத வாழ்க்கை, பசிக்கு கிடைக்காத உணவு, உதாசனப்படுத்தும் உறவுகள், இது அனைத்துமே நடப்பதற்கு காரணம் பணம். இந்த பணம் மட்டும் நம் கையில் இருந்து விட்டால் வெளியில் போகிறவங்க வர்றவங்க கூட சொந்தக்காரர்களாகவே மாறிவிடுவார்கள். இந்த பணம் நம்மிடத்தில் இல்லை என்றால் சொந்தக்காரர்கள் கூட மூன்றாவது மனிதர்களைப் போல ஒதுக்கி வைத்துவிட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்பு. சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற நாட்களாகப்பட்டது 19/6/2024. தமிழ் மாதத்தில் 5ஆம் தேதி, ஆனி மாதம் 5ஆம் தேதி பகல் 3:12 சனி பகவான் வக்ரம் பெறுவார். வக்ர நிவர்த்தி என்பது 4/11/2024 ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பகல் 3:18 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ர நிவர்த்தி பெறுகின்ற நாட்களாகப்பட்டது 150 நாட்கள். சனி பகவானை பொறுத்த வரையில் வக்ரகதியில் இருப்பார். இது வாக்கிய கணித ரீதியாக கணித்து பலன்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் என்றால் என்ன என்பதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் 10ஆம் இடத்தில் கும்ப ராசியில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழிலில் ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சி இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு வளர்ச்சி என்பது பெரிதளவு இல்லாமல் நற்பலன்களும் தீய பலன்களும் மாறி மாறி நடந்திருக்கும். இன்னும் சிலருக்கு சனி பகவான் பெயர்ச்சியான காலம் முதல் இதனால் வரையில் நற்பலன்கள் என்பதே இல்லாமலும் போயிருக்கும். காரணம் இருக்கு. இது ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமரும்போது தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமருவார். சாதாரணமாக வெற்றி பெற முடியுது? என்ன அலைச்சல், என்ன உழைப்பு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், இது அனைத்தையும் தாண்டியதற்கு பிறகுதான் நற்பலன்கள் என்பது கிடைக்கும். கடினமான உழைப்பை கொடுத்து அதற்கு தக்கவாறு கூலியும் கொடுக்கின்றவர் தான் சனி பகவான். கெடு பலன்களை அதிகமாக தந்து வாழ்க்கையில் கெட்டவர்கள் யார் யார் என்பதை உணர்த்துவதுதான் சனி பகவான். சனி பகவான் ஒரு ராசிக்கு 7.5 சனியாகவோ அல்லது அர்த்தஷ்டம சனியாகவோ கெண்டக சனியாகவோ அஷ்டம சனியாக மட்டும் வந்தால் மட்டும் கெடு பலன்களை தருவார் என்று நம்ப வேண்டாம். 10ஆம் இடத்திற்கு வந்தாலும் தொழிலில் எவ்வளவு கடினமான உழைப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துவதே சனி பகவான். இப்போ புரிஞ்சிருக்கும் சனி பகவானா யாருன்னு. சரிங்க, சனி பகவான் வக்ரம் என்பது கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு 5ஆம் ராசியில், அவர் இருக்கின்ற ராசியிலிருந்து 5ஆம் ராசியில் சூரிய பகவான் அமரும்போது வக்ரம் பெறுவார். அங்கிருந்து 5ஆம் ராசியில், அதாவது சனி பகவானுக்கு 9ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். இப்போது கும்பராசி 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கும்பம் 1, மீனம் 2, மேசம் 3, ரிஷபம் 4, மிதுனம் 5. மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ரம் பெறுவார். நீங்கள் மிதுனத்திலிருந்து கணக்கெட்டிங்கனாக்கா மிதுனம் 1, கடகம் 2, சிம்மம் 3, கன்னி 4, துலாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். இது நட்சத்திர வாரியாக கூட இருக்குது. இவ்வளவு சொன்னாவே போதும், நமக்கெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்க, இந்த சனி பகவான் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது.
இயல்பாகவே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சனி கிரகமாகப்பட்டது ஜோதிட ரீதியாக உண்மையாகவே சனி பகவானுடைய கிரகம் பின்னோக்கி சுற்றினால் நம்மெல்லாம் அவ்வளோதான். ஜோதிட ரீதியாக பின்னோக்கி நகருகிறது என்பது பொருளடக்கம். அப்படி சுற்றும்போது பாவ கிரகங்கள் வக்ரம் பெற்று பின்னோக்கி சுற்றி கொண்டிருக்கும்போது சுபத்தன்மை வாழ்ந்து அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரகமாகவே மாறிவிடும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் தொழிலில் போராட்டம் நிறைந்ததாக இருந்ததா? வருமானம் என்பது உழைப்பை விட கம்மியாக இருந்ததா? உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் இருந்ததா? கவலை வேண்டாம். இனி சனி பகவான் வக்கரம் பெற்றால் தொழில் முன்னேற்றமும் வருமான வளர்ச்சியும் செய்கின்ற தொழிலுக்கு தக்கவாறு நற்பலன்களும் குடும்பத்தில் சந்தோஷமும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு வளர்ச்சி என்பது வந்துவிடும். வருமானம் என்பது பெருகிவிடும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது, முன்னேற்றங்கள் இருக்குது. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா மட்டும்தான் இதை முழுமையாக நிர்ணயம் செய்யும். அப்போ சனி பகவான் 10லேருந்து வக்கரம் பெற்றால் நல்லது செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். இதற்கு பலத்தை சேர்ப்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறது தான். அதுதான் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எவ்வளவு தான் சொன்னாலும் புரிதல் என்பது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் இதை கேட்டால் தான் புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் 10ல் இருக்கிறாரு, தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறாரு, ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. இதே சனி பகவான் வக்கரம் பெற்று உங்களுக்கு நற்பலன்களை தருவார். இவர் நற்பலன்களை தர வேண்டும் என்றால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவாகப்பட்டது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் 7.5 சனி கூட ஒன்றும் செய்யாது, அஷ்டம சனியும் ஒன்றும் செய்யாது. கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது கிடைத்தால் அதனுடைய அருமை என்பது நமக்கு தெரியாது. இந்த வகையில் இந்த ஓராண்டு காலங்களுக்கு மேற்பட்டு கஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவித்திருந்தால் இந்த 150 நாட்கள் என்பது உங்களுக்கு பிரகாசமாகவும் பல வகையில் நற்பலன்களை கொடுக்கின்ற கிரகமாகவே சனி பகவான் வக்கரம் பெற்று செயல்படுவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.